வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திடலில் இருக்கிறோம். இந்த மாநாட்டு மேடையில் வீரக்கலை சாகச நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறாங்க. அந்த குழுவினர் தான் நம்மோடு இப்போ இருக்காங்க. அவர்களிடம் ஒரு சிறிய உரையாடல். ஐயா வணக்கம். இந்த மாநாட்டு திடலுக்கு இப்போ உங்களுடைய வீரக்கலை சாகச நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கீங்க. முதல்ல நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எல்லா மேடைகள்லையும் உங்களை நாங்கள் நாம் தமிழர் கட்சி மேடைகளில் பார்க்க முடியுது. உங்களோட பயணத்தை பற்றி ஒரு சிறிய. நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம். சென்னை கோடம்பாக்கம் ட்ரஸ்ட் புறத்துலேருந்து வர்றோம். வீரக்கலை நிகழ்ச்சி பண்ண வந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் வீரக்கலை நிகழ்ச்சின்னா நீங்கள் மனசில் நினைப்பது என்பது வேறு. நாங்கள் மக்களுக்கு ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது இந்த திடீர் ஹார்ட் அட்டாக், திடீர் சக்கரை வியாதி, ஆஸ்துமா, பிபிலாம் வருதில்ல, அதெல்லாம் இல்லாமல் உடம்பை, அறிவை, மனதை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிற பயிற்சியை செய்து காட்ட வந்திருக்கிறோம். ஆமாம். இப்போ இது ஒரு மருத்துவ முறை கலந்த ஒரு கலையாக தான் இதை பார்க்கணும். வீரக்கலை என்பது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலை, மருத்துவ கலை. வீரக்கலையை கற்றுக்கிட்டாதான் நாடு நல்லா, மனிதனும் நல்லா இருப்பான், நாடும் நல்லா இருக்கும். உதாரணம் சைனா, ஜப்பான், கொரியா பாருங்கள். அங்கே வீரக்கலை அந்த நாட்டில் முழுசாக இருக்குது. அதான் அந்த நாடு வல்லரசாக இருக்குது. இங்கே வீரக்கலை இல்லை. இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸுங்கிறது தற்காப்பு கலை இல்லை, அது ஒரு வீரக்கலை. தற்காப்பு கலை, வீரக்கலை எல்லாம் ஒன்று தான். பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கலைகள் 64. அதில் வீரக்கலை தான் நம்பர் 1. வீரக்கலை, பரதக்கலை, சமயக்கலை, இசைக்கலை அப்படி வருது. 64 கலைகள். அதில் வீரக்கலை தான் நம்பர் 1. இந்தியாவில் வீரக்கலை திட்டம் போட்டு அழிச்சிட்டாங்க. ஏன் அழிச்சாங்கன்னா, வீரக்கலை இந்தியாவில் வளர்ந்தால் இந்தியா உலகத்துக்கே நம்பர் 1 ஆகிடும். அந்த 233 நாடுகளில் இன்றைக்கி சைனா தான் நம்பர் 1 இருக்கு இல்லையா? இந்தியா நம்பர் 1 இருந்திருக்க வேண்டியதை இருக்கக்கூடாதுன்னு நினச்சி திட்டம் போட்டு வீரக்கலை அழிச்சிட்டாங்க. அந்த வீரக்கலை நாங்கள் திருப்பி இந்தியாவில், அது முன்ன தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ இந்த மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அதிகமாக நாம் தமிழர் கட்சி மேடைகளில் தான் உங்களை பார்க்க முடிகிறது. மற்ற கட்சி மேடைகள்லையோ அல்லது மற்ற நிகழ்வுகள்லையோ நீங்கள் பெரும்பாலும் கலந்துக்கிறீங்களா? அங்கே உங்களுக்கான வரவேற்பு, இதை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான உதவிகள்லாம் எப்படி இருக்குது? முக்கியமான வார்த்தை. இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளையே வீரக்கலையை பற்றி தெரிந்த புரிந்த ஒரே அரசியல்வாதி நம்ம சீமான் அவர்கள் தான். வேறு யாருமே தெரியாது. யாருக்குமே வீரக்கலை பற்றி தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதுனால எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நீங்கள் வீரக்கலை நம்ம மேடையில் வழங்க, மக்கள்கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை நாங்கள் பயன்படுத்திகிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். நம்ம பயிற்சி பட்டறையில் மொத்தம் எத்தனை மாணாக்கர்கள் இருக்காங்க? அவர்கள்லாம் எப்படி சிறப்பாக செயல்படுறாங்க? அவங்கள பற்றிய ஒரு புகழுரையாக சொல்லுங்கள். இது முக்கியமான கேள்வி தான். இந்தியாவில் 28 மாநிலம் இருக்குல்ல, 28 மாநிலத்திலையுமே அதை விட எங்களை மாதிரி வீரக்கலை செய்கிறவங்க இந்தியாவில் யாருமே கிடையாது. நாங்கள் தான் வீரக்கலையை அறிவுபூர்வமாக, தெளிவாக, உணர்வுபூர்வமாக பண்ணுறோம். வேறு யாருமே கிடையாது. அதை நீங்கள் இப்போ மேடையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உறுதியாக. இப்போ நீங்கள் ஒத்திகை பார்ப்பதற்காக போயிட்டுருக்கீங்க. மணி சரியாக 11 ஆகுது. 3 மணிக்கு நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இந்த உச்சி வெயிலில், அதுவும் அந்த மேடைகளில் தொடர்ந்து ரிஹர்சல் பார்த்ததுக்கு பிறகும் உங்களுடைய அந்த கலையை எங்களுக்கு வெளிக்காட்ட போகிறீங்க. இதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பை ராவணா சார்பில் மனதார வாழ்த்துறோம். இது சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறணும் அப்படின்னு நான் மீண்டும் வாழ்த்துறேன். ஐயா, உங்களுடைய குழுவின் பெயர், அப்புறம் உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்க. எங்கள் குழுவின் பெயர் அகில உலக வீரக்கலை சம்மேளனம். எங்கள் பேர், என் பேர் மனோகரன். இந்தியாவிலே ஒரு மூத்த வீரக்கலைஞன் நான். எனக்கு வயசு 72. நானும் செய்வேன். பார்த்தா அப்படி தெரியல. எல்லாமே அந்த கலை தான் காரணம். உங்கள் வயதை கூட மறத்தி இருக்குது. இத்தனை மாணாக்கர்கள் உங்களோட பயிற்சி எடுத்து உங்களை விட இன்னும் சிறப்பாக செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ராவணா சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் நன்றி.